விருதுநகர் மாவட்டம் குகன்பாறையில் லட்சுமி பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மணிவண்ணன் வழங்கி கேட்கலாம். மணிவண்ணன், வணக்கம். இந்த வெடிவிபத்தில் எத்தனை தொழிலாளர்கள் சிக்கியிருக்கிறார்கள்? விவரங்களை பகிரலாம். வணக்கம். அதாவது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே குகன்பாறையில் சிவகாசியை சேர்ந்த பாலமுறை என்பவருக்கு சொந்தமான லட்சுமி பட்டாசில் இயங்கி வருகிறது. இது மினி லைசன்ஸ், நாக்பூர் லைசன்ஸ் கொண்டது. 50 அறைகள் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அறைகள் காலையில் வேலைகளில் ஈடுபடுவதற்காக வந்தபோது ஒரு அறை முழுவதும் மருந்து கலவையின் போது அந்த அறை முழுவதும் வெடித்து செதறியுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா சிவகாசி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் சேர்ந்து உயிரிழந்துள்ளார். மேலும் குருமூர்த்தி என்பவர், திருத்தங்களைச் சேர்ந்த குருமூர்த்தி என்பவர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு தற்போது சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மேலும் அந்த கட்டட இடிபாடுக்குள் யாரும் சிக்கியுள்ளார்களா என்பது குறித்து தற்போது சிவகாசி வெம்பக்கோட்டை தீயணைப்புத்துறையினர் விரைந்து தீய கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த இடிபாட்டில் யாரும் சிக்கியுள்ளாரா என்பதற்காக சேசிப்பு இயந்திரம் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் சம்பவ இடத்திற்கு வெம்பக்கோட்டை தாசில்தார், வெம்பக்கோட்டை போலீசார் அனைவரும் வந்துள்ளனர். தற்போது 108 ஆம்புலன்ஸ் மூலமாக ஒருவரை மட்டும் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் உள்ள யாரும் சிக்கியுள்ளாரா என்பது சேசிப்பு இயந்திரம் அந்த கட்டட இடிபாட்டிற்குள்ள கலந்து பார்த்தா தான் தெரிய வரும்.